எதை பார்க்கறதுக்காக நம்ம இந்த ஜாம்பியா நாட்டுக்கு வந்தோமோ அதை இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ், நேச்சுரல் 7 வண்டர்ஸில் இது ஒன்று. எஸ், த கார்ஜியஸ், த மெஜஸ்டிக் விக்டோரியா ஃபால்ஸை இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் வந்து பஸ்ஸில் இறங்கினோடனே இங்கே ஒரு தலைவன் நம்மளை வந்து எங்கள் வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு கூப்பிட்டு வந்துட்டாப்புல. நீங்கள் இங்கே ரொம்பலாம் சந்தேகப்படக்கூடாதுங்க, கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ தலைவன் கூட ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்துட்டு நம்ம அப்படியே வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போகலாம் வாங்க. சூப்பரான வீடுங்க, சின்னதாக தான் இருக்குது, பட் வந்து ஹாட் சாக்லேட்லாம் போட்டு கொடுத்து தெறிக்க விட்டாப்புல. ஹலோ. Hi, how are you? Yeah, doing great. So what's your name? Godswill Moyo. Moyo. So thanks for the invite. Your place is so beautiful. Thank you so much. Thank you so much. வேறு லெவலு. Ulomfana uya ema-falls Munasale town. Yenaliza bonani. இருங்க தலைவர் பேசி முடிக்கட்டும். நம்மளுக்கு $5 $10 ஆகுக்கு பதிலாக $1 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் தலைவன் ஹெல்ப்னால. We know only one word, குஞ்சாணி. நம்ம கவுண்டமணி சார்னால ரொம்ப ஈஸியாக இருக்கீங்க நம்மளுக்கு பாசன்றது. அந்த ஒரு படத்தை அவர் சொல்லுவார்ல, குஞ்சாணி குஞ்சாணின்னு சொல்லிட்டு, அதை இங்கே சொன்னால் மக்கள் குஷியாயிடுறாங்க. அது என்ன ஹவ் ஆர் யூன்னு நினைக்கிறேன் குஞ்சாணின்றது. ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் ஏரியானால ஷேர் டாக்ஸிலாம் கிடையாதுங்க. இங்கே நம்மளுக்கு போக வேண்டிய இடம் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் சிட்டி சென்டர், அதுக்கப்புறம் விக்டோரியா ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லாம். ஸோ லோக்கல் ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம தலைவர்னால நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. வெறும் $1 இறங்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் வந்து $5 பக்கம் கொடுக்கணுமா. ஜாலி 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 ஜாலி. இதுக்கு தான் லோக்கல் ஆளுங்க வேணுன்றது. ஸோ சட்டுப்பட்டு இறங்கிடலாம். மேக்ஸிமம் ஒரு 10-12 நிமிஷத்தில் போயிடுவோம் சிட்டிக்கு. எந்த பஸ்ஸில் வந்தாலும் இந்த அவுட்டரில் தான் வந்து இறக்கி விடுவாங்க உங்களை. கூகுளெல்லாம் சில ஆர்டிகல் படிக்கும் போது இந்த விக்டோரியா ஃபால்ஸோட ஹைலைட்டே வந்து அந்த ஏரியா பக்கம் போனீங்கனாலே சாரல் மழை வந்து கிட்டத்தட்ட 300-400 மீட்டருக்கு விழும் அப்படின்னாங்க. லிட்ரலாக ப்ரோ, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. என் கண்ணாடியில் வெவ்வி வேணால் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வரைக்கும் வருதுங்க, அவ்வளோ தூரம் இருக்குது என்ட்ரன்ஸு. ஸோ மேலெலாம் வந்து புகையே கிளம்புது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் விழுந்து தெரிக்கிறது. நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு சரியான டைமுங்க. அதாவது மழைக்காலம் முடிஞ்சு உங்களுக்கு வின்டர்ஸ் அந்த ஸ்டார்ட் ஆகிற டைம். இதுதான் வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டே இருக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் ஜிம்பாவே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் ஹெலிகாப்டரில் போயிட்டு இதை சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி பஞ்சி ஜம்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பண்ணலாம். இதே நீங்கள் ட்ரை சீசனில் வந்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங், அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் ஜாம்பியா சைடில் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸோட எட்ஜ் வரைக்கும்லாம் போய் நிற்கிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்த பற்றியும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளே போயிட்டே பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நுழையலாம் வாங்க. ஸோ இந்த கடை கட்டியெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். அங்கே பாருங்க, அங்கே ஒரு டான்ஸ் வேறு போய்கிட்டு இருக்கு. சரியான வைப்பாக வச்சுருக்காங்கப்பா இந்த ஏரியா. வேணா உங்களுக்கு ஜிம்பாவே இருக்கட்டும் இல்லை ஜாம்பியாவாக இருக்கட்டும், டூரிஸ்ட் வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் வந்து இந்த விக்டோரியா ஃபால்ஸ் மட்டும்தாங்க. இங்கே ஒன்றும் சில நேஷ்னல் பார்க்லாம் இருக்குது, பட் அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. நம்ம இந்த விக்டோரியா ஃபால்ஸ்ன்றது ஜிம்பாவே மற்றும் ஜாம்பியா பார்டரில் தாங்க இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு ஜாம்பியா நாட்டுக்குள்ளே போயிடுவீங்க. நம்ம ஃபால்ஸ் முடிச்சுட்டு அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம எப்படி பார்டர் கிராசிங் இருக்குது, என்ன ப்ரொசீஜர், அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ வாங்க, விக்டோரியா ஃபால்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு உள்ளே போவோம். இவங்க வேறு நினச்சி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கார்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் கூகுள் ரிவ்யூஸில் பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு கேஷ் பிரச்சனை இல்லைப்பா. இங்கே எவ்வளோ ரேட்டு? கடைசியாக தான் $50 கேள்விப்பட்டேன், பட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். ரைட்ரா, $58. இது அநியாயம் என்னன்னா, யூரோஸாக இருந்தாலும் 58, ஜிபிபி அதாவது கிரேட் பிரிட்டன் பவுண்டாக இருந்தாலும் 58. என்னையா இது? யூஎஸ்டிக்கும் ஜிபிபிக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு சடன் சர்ப்ரைஸுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட நோட்டில் இங்கே பார்த்துட்ருக்கோம். இதான் வந்து $50 பில்லியன். எத்தனை ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா இதில்? எம்மாடி அம்மா. அப்புறம் இது வந்து
$10 trillion. ஆக்சுவலாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது வந்து $100 trillion. அதெல்லாம் இப்போ வந்து சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குதான். இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண சமயத்தில் இதோட வேல்யூன்றது ஒரு டாய்லெட் பேப்பர் கூட வாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான டிமாண்டில் போயிட்டுருக்குது. ஸோ இந்த நோட்டு வந்து கிட்டத்தட்ட இவங்க $50 செல் பண்ணுறாங்க. அதான் இவங்ககிட்ட கேட்டேன் இதோட ஆக்சுவல் வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது எவ்வளோனா கிட்டத்தட்ட ஒரு $10-15 இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இது வந்து $75 செல் பண்ணுறாங்களாம். நம்ம $100 trillion நோட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட $300 இவங்க வந்து பெட் பண்ணி வாங்குறாங்களாங்க. எம்மா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ தலைவீட்டை கொடுத்துட்டு போவோம். வாங்கிக்கிறியான்னு கேட்டாப்பல, இல்லைப்பா அவ்வளோ வசதி வாய்ப்புலாம் இல்லைன்ட்டேன் நான். தேங்க்யூ. $75 கொடுத்து ஒரு நோட்டுங்க, யார் வாங்கிட்டு இருக்கா இதெல்லாம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வந்து $58 கட்டிட்டு உள்ளே வந்தாச்சு. இது நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 hours to 4 hours ஆகுமாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாம். வாங்குகிற இந்த டிக்கெட் வந்து 1 டேக்கு மட்டும்தான் வேலிட். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஈவினிங் 5 o'clock 6 o'clock வரைக்கும் கூட இருந்துக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். லோக்கல் ஜிம்பாப்வேன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வெறும் $7 தான் ஃபீ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த $58ன்றது கொஞ்சம் அதிக ப்ரைஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை கரெக்டு தானா? நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த டூர். எல்லோரும் பெருசாக ரெயின் கோட்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் டேரெக்டாக வந்து சிக்கிட்டேனோ. பார்த்துக்கலாம் வாங்க. நம்மளுக்கு தான் மழைனா ரொம்ப பிடிக்குமே. மழை ஊற்றுது டோய். ஃபால்ஸோட சவுண்டு அந்த அளவு கேட்குதுங்க. இங்கே ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. டீட்டெயில்டாக வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சாரல். யோம்மா, இங்கிட்டே தெரியுதோ. எல்லாம் இப்படி போகிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் போவோம். அங்கே நிறைய கைடிங் மேப்ஸ்லாம் கூட இருக்குமா. ஸோ நீங்கள் வந்து அதை கூட பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபைனல் பாயிண்டில் தான் உங்களுக்கு அப்படியே மொத்தமாக உங்களை நினச்சி விட்ருமா. எம்மா நம்ம நினச்சதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் வியூ தான். பார்க்குறீங்களா? ஓஹோ, ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நம்மளை நினச்சி விட்டுரும் போல இருக்குது. அதுவும் காற்று இந்த பக்கம் திருப்பிச்சுன்னா அவ்வளோதாங்க. சேகர் காலி. என்ன ஊற்றுது. கொஞ்சம் கிளியர் பண்ணி தான் காட்டணும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? திஸ் இஸ் ஜஸ்ட் மேஜிக்கல் ப்ரோ. அப்படியே வாங்க கீழே போயிட்டு பார்ப்போம். சமுத்தியாக வழுக்குது வேறு உங்களுக்கு இந்த ஏரியா. குரங்கு வேறு நிறையா இருக்குங்க. அதனால் நீங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இது நம்ம ஊர் குரங்கு மாதிரி சாது கிடையாது, கொஞ்சம் பயங்கரமான குரங்கு தான். நீங்களே சாரல் மழையில் நினைவீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது. என்ன ஊற்றுது. ஆகா, இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருங்க எவ்வளோ தண்ணி இதில் விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு. இது முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் வந்து எக்கச்சக்க மழை பெஞ்சுதாங்க. யூஸ்வலாக ஒரு 2 மாதம் அப்படி தான் மழை பெய்யுமா. பட் இந்த வாட்டி கிட்டத்தட்ட 4.5 மாதம் மழை பெஞ்சுதான். அதனால தான் இவ்வளோ தண்ணி இங்கே சீறி பாஞ்சிக்கிட்டு போகுது. ஓ மை குட்னஸ், எப்படி விழுது பார்த்தீங்களா? இப்போ இது வந்து இதுவா அந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா விழறத பார்க்கலாம். பல மில்லியன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர் தண்ணி இதில் ஒரு செகண்ட் விழுந்துக்கிட்டு இருக்குங்க. யோப்பா, இதுதான் த கிரேட் ஜாம்பசி நதி.
நிற்கவே முடியல, காற்று அந்த அளவுக்கு தள்ளுது, தண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுது. இது ஜஸ்ட் பிகினிங் மக்களே. ஒன்றும் நம்ம இப்படி போய் 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 எக்கச்சக்க வியூ பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸு. அங்கிட்டு போய் அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ பொறுமையாக ஒன்று ஒன்றா ரசிக்கிட்டே அப்படியே போகலாம் வாங்க. என்னங்க இனிஷியல் வியூ பாயிண்ட்டே படுக்க போட்டுடுச்சுல. ஜஸ்ட் வெயிட். இது வந்து வெறும் ஸ்டார்டிங் மட்டும்தான். இந்த மாதிரி ஒன்று நம்ம 16 வியூ பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக என் கூட டிஜிட்டலாக சுற்றிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது கொஞ்சம் ஜாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரிங்க. ஒரு சின்ன கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க, அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஏரியாலேயே உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட வச்சுருக்காங்க. இதுதான் ஏரியல் வியூ ஆஃப் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கண்டினியூவஸ் வாட்டர் ஃபால்ஸ். ஏப்பா என்னப்பா ரொம்ப பெருசாக சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டியே. இது கண்டினியூஸாக லாங்கஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இதுக்கான அந்த பேர் கிடச்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து நாடான ஜாம்பியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் மொத்தமாகவே. தண்ணி ஓடி வரதா இருக்கட்டும், விழறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜாம்பியாவில் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே தான் விழறதுனால அங்கேருந்து உங்களுக்கு பெருசாக வியூஸ் பார்க்க முடியாது. மேபி ஒரு 25% வேணால் நீங்கள் ஜாம்பியா சைட்லேருந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாட்டர் ஃபால்ஸோட அழகை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வர வேண்டியது ஜிம்பாவே பக்கம் தான். ஸோ அதனால தான் மக்கள் எல்லாம் இங்கிட்டு வராங்க. மோஸ்ட்லி டூரிஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, வெள்ளைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்டர் கிராஸ் பண்ணி வருவாங்க. இங்கே டே பாஸ் மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குங்க. அது எக்ஸாக்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஏன்னா கூகுளில் இருக்கிறது இவங்க ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ரேட்டை. முன்னாடி $10 சொன்னாங்க, இப்போ $20 கூகுளில் போட்டிருக்கு. ஸோ பார்டர் கிராஸ் பண்ணும்போது அந்த டே பாஸோட ரேட் உங்களுக்கு சொல்கிறேன் நான். நம்ம வாசலில் வரும்போதே ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க, விக்டோரியா ஃபால்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், இங்கே எங்கடா மழைக்காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ளே போனோடனே உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கோங்க. எஸ், எந்த பக்கம் நின்னாலும் அந்த வாட்டர் ஃபால்ஸோட சாரல்ன்றது நம்மளுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் இவங்க இதை வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்ன்றாங்க. இங்கே கூட வந்து லைட்டாக ஊந்துக்கிட்டு தான் இருக்குது சாரல். ஸோ நம்ம பார்க்க போகிற அந்த 16 வியூ பாயிண்ட்ஸ்ன்றது இதாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 3ல் ஆரம்பித்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து 16ல் முடிக்கிறோம். அந்த 16 தான் வந்து உங்களுக்கு பார்டர் ஏரியா, அந்த பிரிட்ஜு வந்துடும். நம்ம பிரிட்ஜில் அப்புறம் கிராஸ் பண்ணும் போதும் ஒரு தடவை பார்ப்போம். இதை ஏகப்பட்ட ரெயின்போஸ் வேறு வருமா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே இவ்வளோ பறவைகள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாக்குள்ளே இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விக்டோரியா ஃபால்ஸ் உருவாகிறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஜாம்பசி நதிங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2693 கிலோமீட்டர் இது ஓடுது. ஆஃப்ரிக்காவோட 4வது லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப்டர் த நெயில், காங்கோ அண்டு நிகர். ஸோ இது வந்து எந்தெந்த நாட்டு வழியாக வந்து பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாம்பியா, அங்கோலா, நமீபியா, போட்ஸ்வானா, ஜிம்பாவே அண்ட் மொசம்பிக்யூ. இந்த ஜாம்பியாவோட நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் ஆரம்பித்து அழகாக அப்படியே இது ஓடி வந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம இருக்கிற இந்த விக்டோரியா ஃபால்ஸ்ன்றது எக்ஸாக்டாக அதோட ஒரு மிட் பாயிண்டில் இருக்குது. இங்கேருந்து விழுந்து இன்னும் அது சீறி பாஞ்சு போய்கிட்டு இருக்கோம். ஷார்ட்டான ஹிஸ்ட்ரி கிளாஸ், ஜியாகிரஃபி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வியூஸை என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஈவினிங் வந்தீங்கனாலும் ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி மிட் டேல வந்தாலும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த இடம். இந்த வாட்டர் ஃபால்ஸை பல காலங்களாகவே இங்கே இருக்கிற அந்த லோக்கல் பழங்குடி மக்கள் வந்து மோசியோ துனியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இதோட ஆக்சுவல் பேரும் அதுதான். அதுக்கான லிட்டரல் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்மோக் தட் தண்டர்ஸ். அதுக்கப்புறம் 1855ல் சர் டேவிட் லிவிங்ஸ்டன், ஒரு ஸ்காட்டிஷ் மிஷினரி மற்றும் எக்ஸ்ப்ளோரர், இந்த பக்கம்லாம் அவர் சுத்த வந்திருக்காருங்க. அப்போ அவர் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸோட அந்த பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சரை ஜாம்பியா சைட்லேருந்து பார்த்துருக்காரு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ இருக்க அந்த லிவிங்ஸ்டன் தீவு ஆர் நகரம் சொல்லலாம்ல, ஏன்னா அது எல்லா பக்கமும் வந்து வாட்டரால் சூழ்ந்துருக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது அவர் வாயடைச்சி போயிட்டாருங்க. அப்புறம் அவர் எக்கச்சக்க பேருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. அவங்களோட ராணியான குயின் விக்டோரியாவை வந்து அவர் ஃபேமஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சு விட்டார் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ அப்போதுலேருந்து வெஸ்டர்ன் மீடியாவில், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மக்களுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சு எக்கச்சக்க கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஜாம்பியா மற்றும் ஜிம்பாவே இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக சூப்பரான இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க காரணம். ஐயோடா, நேரம் ஆக ஆக ஊற்றுதுங்க தண்ணிங்க. இதுதான் வந்து வியூ பாயிண்ட் நம்பர் 3. அப்படியே நீங்கள் ரசிங்க. உங்களுக்கு மழைலாம் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு ஆல்ரெடி மழை ரொம்ப பிடிக்குன்றதுனால
நான் அப்படியே நேராக கிளம்பி வந்துட்டேன். ஐயோ கிட்ட போனாலே அவ்வளோதான், நினைஞ்சிரும் போல இருக்கு. செமையா ஊத்துறாய். டாலர் கில்லர்ல வர நிறைய கையில வச்சிருக்கேன். காத்து அடிக்காம இருந்தாலே போதும், சூப்பரா நீங்க பார்க்கலாம். போடு போடு போடு. ஜலுப்பு பிடிக்காம ஊருக்கு போய் சேர்ந்தா போதும். இப்படி இருக்கு பாருங்க இடம். இதுவும் சொல்றேன், ஜஸ்ட் பிகினிங். ஏய் எவ்வளோ பிகினிங்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெருசுங்க இந்த வாட்டர் ஃபால்ஸு. 0.4 வந்துட்டோம் இப்போ. நீங்கள் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க உங்களுக்கு இருக்கிறதுலையே எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டு மொத்தமாக நினச்சிருவோம் போல இருக்கு. இது உள்ளே போயிட்டு வந்தாலே நம்ம எப்படி மழை மாதிரி ஊற்றுது பாருங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருது இங்கே தண்ணி. இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துருக்கோமா முன்னாடி? நம்ம வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் அந்த மழைன்றது அடங்கிடும். பட் இங்கே எல்லா இடத்துலையும் ஊற்றுன்னு ஊற்றுதுங்க. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் அவ்வளோ தண்ணி ஊற்றுதுங்க. அன்கட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஷோப்பா கேமரா வேற எந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப்னு வேறு தெரியல. ரொம்ப நாளாச்சு தண்ணி கிட்ட எடுத்துகிட்டு போய். இது மழை இல்லை, வாட்டர் ஃபால்ஸோட சாரல் மட்டுமே. இப்போதைக்கு இது தாங்காது. ஒட்டு மொத்தமா நினைச்சாச்சு. இதுக்கு தான் சீன் போடாம ரெயின் கோட் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களோ. ஏனுங்க இது 4ஆம் நம்பர் பாயிண்ட்டுக்கு போய் தொப்பலாம் நினைச்சிட்டுங்க ஒரு செகண்ட்ல. இது மழைலாம் கிடையாது, மேலே வேணா பார்த்துக்கோங்க எவ்வளோ கிளியர் ஸ்கையா இருக்குன்னு. Yeah, hello. Hello. Yeah, doing great. Yeah, kuda. Yeah, you're from which country? Yeah, mau kuda. Oh, kuda வா. Bye. அடங்க. ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம். 4ஆம் நம்பர் கிளாஸு தாறு மாறு. அங்கிட்டு போய் நின்னாலே அவ்வளோதான், மொத்தமாக க்ளோஸ். நீங்கள் ஒரு ஃபன்னி ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்டோரியா ஃபால்ஸுக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸுன்ற பேரே கொடுக்கக்கூடாதுங்க. பட் இது வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேர் கொடுத்துட்டாங்க. பிரேசில் அர்ஜென்டினா பார்டரில் இகாசு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து 2.7 கிலோமீட்டர்ஸ் ஸ்பேனுங்க. அதுக்கு அவ்வளோ நீளமான வாட்டர் ஃபால்ஸு. பட் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நிறைய ஸ்பிளிட் இருக்குது அது நடுவில். இந்த மாதிரி கண்டினியூஸாக விழாமல் அது கிட்டத்தட்ட 275 தனித்தனி வாட்டர் ஃபால்ஸாக விழுது. பட் ஓரளவுக்கு நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன காரணத்தினால வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற பேரை நம்ம விக்டோரியா ஃபால்ஸ் தூக்கி நோடிடுச்சு. இதோட டோட்டல் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா, அதை விற்று பார்த்தீங்கன்னா 1.7 கிலோமீட்டர்ஸுங்க. அந்த முக்குலேருந்து இந்த முக்கு வரைக்கும். ஐயோ இந்த பக்கம் இன்னும் விரித்தனமாக இருக்கு. எப்பாடி அப்பா. ஸோ டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 மீட்டருங்க. நயாகரா வாட்டர் ஃபால்ஸோட இது உயரம் அதிகம் இதுக்கு. அப்பா. பட் வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஏஞ்சல் ஃபால்ஸு. அது வெனின்சுலாவில் இருக்குது. போவோம் நம்ம சவுத் அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்காலாம் போகும்போது அந்த இடத்துக்கு. ஐயோ இந்த மாதிரி இருக்கும் நான் எதிரே பார்க்கலப்பா. இது அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி. எதையாவது வளர்கிட்டு இருக்காதரா அப்படின்றீங்களா? பரவாயில்லைங்க, வளரலாம், தப்பில்லை. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கே. இது அதுவும் அந்த ஃபாக்லாம் இல்லாமல் கிளியராக பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இடமே. இன்னைக்கு நாள் ஃபுல்லாக கூட ரசித்து பார்ப்பேன் நான் இதை. ஜஸ்ட் ஆசம். இதுதான் அந்த மெயின் ஃபால்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பக்கம் போகும்போது இன்னும் நிறையா பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ ஒரு ரவுண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க.
அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த விக்டோரியா ஃபால்ஸ் நீங்கள் ஃபேமிலியாக வந்து விசிட் பண்ணணுன்னா எப்படி வரதுன்னு பார்த்துடலாம். சென்னையிலேருந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து பட்ஜெட் ஆப்ஷன், அது கொஞ்சம் சிரமப்பட்டீங்க நீங்கள் வரணும். 2வது லக்ஸரி ஆப்ஷன், ஃபால்ஸ் வாசலே கொண்டு இறக்கி விட்ருவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மொத்தம் 2 ஏர்போர்ட் இருக்குங்க. ஒன்று வந்து லிவிங்ஸ்டன் ஏர்போர்ட் வந்து ஜாம்பியாவில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த விக்டோரியா ஃபால்ஸ் ஏர்போர்ட் இது ஜிம்பாவேயில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விக்டோரியா ஃபால்ஸ் வந்து நீங்கள் இறங்குறது தான் ஈஸி. அழகாக வந்து இந்த சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி பார்த்துடலாம். சென்னையிலேருந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாப்புலங்க. டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. எத்தியோப்பியாவுக்கு அந்த அடிஸ் அபாபா வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் இங்கே நேராக வந்து சேர்ந்துடலாம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். சரிடா, பட்ஜெட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து லுசாகாவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளைட் வரணுங்க, அதாவது ஜாம்பியோட கேபிட்டலுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரணும். ஹராரே வரலாம், பட் ஹராரேலேருந்து இங்கே நீங்கள் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து வர இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, காசு செலவு பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக நீங்கள் வந்து சேர்ந்துடலாம். இல்லைனா ஏதாவது ஒரு கேபிட்டல் சிட்டியில் இறங்கினீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு. அது நீங்கள் இறங்கிட்டு அங்கேயே நீங்கள் பஸ்ஸோ இல்லைனா வந்து ஷேர் டாக்ஸியோ பிடிச்சி வந்துக்கலாம். பாலிசின் ஏர்போர்ட் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹராரேக்கு தான் ரொம்பவே கம்மி ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மும்பையிலேருந்து. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விலை அதிகம் தான். நான் மும்பையிலேருந்து மட்டும்தான் சொல்லுவேன் சீப் ஆப்ஷன்ஸ்லாம். கொஞ்சம் சிரமம், பட் இட்ஸ் a வெரி குட் டீல். நம்ம இருக்கிற இந்த ஏரியா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குங்க. இந்தியாலாம் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கா. ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் எக்ஸாக்ட்லி அப்படியே ஆப்போசிட்டில் கிளைமேட்லாம் வெதர்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஊரில் டிசம்பர் வந்து பனிக்காலம் அப்படின்னுவோம்ல, இங்கே வந்து சம்மருங்க. ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, ஜாம்பியா இந்த எல்லா இடத்துலையுமே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுன்னா ஒரு ஜூன் ஸ்டார்டிங் இல்லை மேக்குள்ளேயே பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அது வந்து ட்ரை சீசன் அப்படின்வாங்க, அதாவது வின்டர்ஸு. அப்போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்காது, பட் வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே பாருங்கள் மழையில் எப்படி அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மொத்த ஃபால்ஸும் ப்ரௌன் கலரில் இருக்குது. காட்டாற்று வெள்ளம் அப்படின்னு வாங்கல, அதுதான். ஸோ நீங்கள் ட்ரை சீசனில் வந்தீங்கன்னா அதுக்கு மேலெலாம் நின்று நீங்கள் பார்க்கலாம். தண்ணின்ற ரொம்ப கம்மியாக வரும். நம்ம அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, ஸ்லோவாக தண்ணி வரும்போது மேலெலாம் குளிக்க விடுவாங்களே, அந்த மாதிரி இது. கீழே ரிவர் ராஃப்டிங் அந்த மாதிரிலாம் கூட போவாங்க ட்ரை சீசனில் வந்தீங்கன்னா. அட்வென்ச்சர் வேறு லெவலாக பண்ணலாம். பட் அதெல்லாம் நீங்கள் செய்யணுன்னா ஜாம்பியா சைடுக்கு போகணும், ஜிம்பாப்வேலேருந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் தெளிவாக எந்தெந்த ஆக்டிவிட்டி எந்தெந்த சைடில் நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறேங்க. வாங்க அப்படியே நம்ம நடந்து அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். நான் நேச்சரில் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிட்டேன்னா, இப்போ தான் 8வது பாயிண்ட்டுக்கே வந்திருக்கோம். நான் உள்ளே வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. அவ்வளோ ஸ்லோவாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் நான். சரி பொறுமையாக போவோம். ஐயோ எவ்வளோ தண்ணிடா சாமி. ஒரு மினிட்டுக்கு 500 மில்லியன் லிட்டர் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஏங்க இப்போயாச்சும் புரியுதா ஏன் இதுக்கு மழை காடுகள்னு பேர் வச்சாங்கன்னு? மழையே பெய்யாமல் எப்படி மழை ஊற்றுது பாருங்க. ஓடுறா 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 சரி, வெறித்தனமாக ஊற்றுதுடா சாமி. சத்தியமாக இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. மொத்தமாக நான் நினைச்சிட்டோம், அவ்வளோதான். ஐயோ ஏல, இது ஒரு இயற்கை அதிசயம்னு சொல்கிறல தப்பே இல்லைல்ல. அது எப்படிங்க மழையே பெய்யாமல் இவ்வளோ மழை பெய்யும் இங்கே? நல்லா மாட்டிக்கிட்டேன் நான், அவ்வளோதான். ஒதுக்க கூட இடம் இல்லை இங்கே. வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறேன்னு நினச்சி கிளம்பி வந்தேன் நான். அடுத்தவன் சொல் பேச்ச கேளு கேளுன்னா கேட்குறியா? This is unbelievable, literally unbelievable. வாங்க எனக்கு மக்களே, ட்ரை சீசனில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக பண்ண முடியாதுங்க. ஐயோப்பா அப்படியே போகலாம் வாங்க. மழையிலேருந்து வெளில வந்துட்டோம்.
சான்ஸே இல்லை. திஸ் இஸ் த பெஸ்ட். நான் பேசுறது ஏதோ கொஞ்சம் குறன்னு கேட்டேன்னு மன்னிச்சிருங்க மக்களே. இங்கே அவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல. hope you understand. But சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். ஸோ அது எப்படினால அந்த ஃபோர்ஸாக தண்ணி விடுதுல, அந்த நேரத்தில் திடீர்னு காற்று வந்துருச்சுன்னா அது மழையாக மாறிடுதுங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கே தெரிஞ்ச வாட்டர் ஃபால்ஸே இப்போ கண்ணுக்கு தெரியல பாருங்க. ஓ, திஸ் இஸ் கிரேசி ப்ரோ மேக்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. தெரியுது வாட்டர் ஃபால்ஸ் தெரிய வருது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக விடலாம் இவங்க, பட் விட மாட்டுறாங்க. மொத்தமாக அடைஞ்சிக்கிச்சே வாட்டர் ஃபால்ஸு. வெயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் போல். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரிலங்க, பட் கீழே போய் அடிக்கிற தண்ணி அப்படியே மேலே எலும்புது. இப்போ தெரியுதா? அது மேலே எலும்பும் போது தான் அப்படியே அது மழையாக விடுது. அவ்வளோதான், மழை நின்றுடுச்சு. உள்ளே போகலாம் வாங்க. ஹலோ, யா கிரேட். ஐயோ, இங்கிட்டு பாருங்க. ஐயோ சாரிங்க மக்களே, நான் குழந்தைய மாதிரி ஏதாவது கத்திக்கிட்டு இருந்தா மன்னிச்சிருங்க. சத்தியமா வேற மாதிரி இருக்குது. மழை வந்துச்சு. ஓடு. அவ்வளோதான். என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கடத்த முடியுதுன்னு தெரியல எனக்கு. நம்ம ஊர் அந்த மகாராஷ்டிரா கொங்கன் சைட்லாம் போனால் நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேன், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேங்க நான். இப்போது கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா எதிர்க்க தெரியுற வாட்டர் ஃபால்ஸ் கூட உங்களுக்கு காட்டலாம். பட்டு தண்ணி உருற உழுக்கு எதுவும் தெரியாது போல் இப்போதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு. அம்மா ஐயோ, எப்படி எழும்புது பாருங்க தண்ணி. காத்திருப்போம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த லிவிங்ஸ்டன் ஐலாண்ட் இருக்கு போல இருக்குங்க. வியூ பாயிண்ட் நம்பர் 12. ஸோ மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. கிளியர் ஆகுது. போடு ப்ளீஸ் வெயிட். ஐயோ, மூடுதே. செம்மையா கிளியர் ஆச்சுங்க இப்போ. அடங்கு. வா ப்ளீஸ், திரும்ப வா. ஓ, நல்ல வருது. வடிவேல் காமெடி மாதிரி தான் போச்சு தண்ணி. நான் எதை கேட்டேன், எதை கொடுக்குறேன். சரி இருங்க, உங்களுக்கு இந்த வியூ காட்டாமல் நான் போகிறதா இல்லை. எவ்வளோ மழையில் நினைச்சாலும் பரவாயில்ல, பொறுமையாக அப்படியே ரசித்து பாருங்க. அப்பா, அது ஓப்பன் ஆகும் போது உங்களுக்கு தெரியுங்க இந்த மெஜஸ்டிக்னஸ் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸு. வருது. ஐயோ, படுத்துது. கொஞ்சம் காட்டுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. லைட். அப்பா. ஐயோடா, அந்த ஜாக் ஃபால்ஸ் வரலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல இருக்குங்க இங்கே பார்க்கறதுக்கு. நம்ம எவ்வளோ பெருசு பாருங்க. ஓ மை காட், மழை கொட்டுது. இருந்தாலும் நம்ம அடுத்த 4 வியூ பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவோம். நிறைய பேர் இங்கெல்லாம் வரவே இல்லைங்க. அந்த வியூ பாயிண்ட் நம்பர் 7 or 8 எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. நீங்கள் அது எண்டு வரைக்கும் போனீங்கன்னா யூஆர் கிரேட். போக போக அந்த சிச்சுவேஷன்றது பயங்கர சிவியராக மாறிக்கிட்டு இருக்குங்க. வெளில போய் பார்ப்போமே, வெயில் எப்படி கொளுத்துதுன்னு. மொத்தமாக காஞ்சிடும் நமக்கு ட்ரெஸ் எல்லாம். ஹலோ. ஓ, போக முடியுமானே தெரியலையே. பேக்குக்குள்ளே லேப்டாப்லாம் வேற இருக்குது, பயமாக இருக்குங்க. ஓடிடலாம். இந்த லாஸ்ட்டு ஃபியூ இது நீங்கள் வரணும்னா உண்மையாலே ஒரு இது வேணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு மழை அடித்து ஊற்றுது இந்த ஏரியாவில்.
ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு எனக்கு இடத்த மட்டும் காட்டிடு. நோ 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 நோ. எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னா பாருங்க, இதுவே ஒரு வாட்டர் ஃபால்ஸாக விடுது. அதாவது இங்கே வந்து விழுற தண்ணியே ஒரு வாட்டர் ஃபால்ஸாக மாறுது. இட்ஸ் கெட்டிங் டாப் 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 நாச். பயங்கரமாக ஒழுக்குதுங்க, பார்த்து வாங்க இந்த இடத்துக்குலாம். கொஞ்சம் கிளியரான ரெயின்போ. ஓ ரெயின்போ தெரியுது அழகா. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற அஜய். getting like extreme தெரியுதா இன்டென்சிட்டி உங்களுக்கு? இங்க ஷூ கை கால் எல்லாத்தையும் தண்ணி. வேற மாதிரி ப்ரோ. ஃபைனலி ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வியூங்க. இவ்வளோ நேரம் நம்ம இது பண்ணது இதை பார்க்க தான். ஜஸ்ட் இமேஜின் த இன்டென்சிட்டி. கீழே போய் வர மேலே தண்ணியே அவ்வளோ இருக்குன்னா அப்போ எவ்வளோ தண்ணிங்க விழும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த பிரிட்ஜு போகிற வழியில் இருக்குங்க இந்த பாயிண்ட்டுன்றது. கொஞ்சம் சேஃபாக நீங்கள் நின்று பார்க்கலாம். மிச்ச இடம்லாம் சும்மா அடித்து ஊற்றுதுரா எப்பா. This is chanceless. என்ன மாதிரி ஒரு ரெயின்போ பாருங்க, ஃபுல் ஷேப் இருக்குங்க. டபுள் ரெயின்போ ஆக்சுவலா. கீழே ஒன்று மேலே ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா? இங்கிட்டு போகிற தண்ணி அப்படியே ரவுண்ட் அடிக்குது. This is insane. ஃபைனலி வி ஆர் அந்த எண்டு பாயிண்ட்டுங்க. இதுதான் ஜிம்பாவே மற்றும் ஜாம்பியா கனெக்ட் பண்ணுற அந்த பிரிட்ஜு. கொஞ்ச நேரம் கழித்து இதுதான் நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போக போகிறோம் பார்டருக்கு. இன்னும் மாதிரி ஒரு வியூவில் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து கூட உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் தெரியுங்க. பட் இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபால்ஸோட ஃபோர்ஸுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அட்வென்ச்சர் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, இதில் தாங்க இது. ஸோ இங்கே சூப்பரான பஞ்சி ஜம்பிங் பண்ணலாம். ப்ரைஸ்லாம் பாருங்கள், $75 பஞ்சி ஜம்பிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கீழெல்லாம் நீங்கள் போய் சுற்றி பார்க்கணுன்னா $140. அதெல்லாம் நிறைய பேக்கேஜ் வச்சுருக்காங்க. பட் இப்போ இந்த இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு கீழே போய் சுற்றி பார்க்குறது. ஏன்னா தண்ணி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பஞ்சி ஜம்பிங் 110 மீட்டர்ஸ் நீங்கள் செய்யலாம் $75 கொடுத்து, லன்ச் இன்க்ளூடட். ஓ நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. ஸோ இங்கே இருந்தால் இந்த பஞ்சி ஜம்பிங் உங்களுக்கு பண்ணுறாங்க. ஜஸ்ட் இமேஜின், இந்த மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்க இடத்துல நீங்கள் வந்து பஞ்சி ஜம்பிங் பண்ணிங்கன்னா உசுறு உங்கள் கையில் இருக்குமா இருக்காதா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் இன்சேன் ப்ரோ. இங்கேருந்து நீங்கள் விழ வைப்பாங்களாம். எனக்கு சும்மாவே பஞ்சி ஜம்பிங்னா பயம். இந்த இடத்துல நான் பண்ண போகிறேன் தாறு மாறு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். அந்த பக்கம் தான் போக போகிறோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, அங்கிட்டு கொஞ்சம் ஃபால்ஸ் கிளியர் ஆகிற மாதிரி இருக்குது. லைட்டாக உங்களுக்கு ஒரு வியூவை கொடுக்குறாங்க. என்னென்னு இட்டனே பொறுமையாக கிளம்புவோம் வாங்க. நல்ல கிளியராக இருக்குங்க இப்போது. அப்பா எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? உள்ள லேப்டாப்புக்கு எதுவும் ஆயிருக்கூடாது, அதை நினச்சா தான் பக்குன்னு இருக்கு. ஒரு ஆர்வத்தில் வாட்டர் ஃபால்ஸில் குதிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதான் தெரியல. சரி தைரியமா போவோம். ட்ரெஸ்ஸெல்லாம் மொத்தம் நினைஞ்சிருச்சு, ஷூ ஃபுல்லாக நினைஞ்சிருச்சுங்க.
ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செருப்பு போட்டுட்டு வாங்க. ஏகப்பட்ட விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, அங்கிட்ட போய் சொல்கிறேன் நான். பட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதை மட்டும் டவுட்டே இல்லாமல் சொல்லிக்கலாம். ஹார்ஷூ நல்லா கிளியராக இருக்கு இப்போ. ஆஹா, இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயிட் 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கொட்டுதுங்க. தெரியுதா? நல்லா கிளியரா இருக்கு இப்போ. பெஸ்ட் வியூடா. கொட்டுற மாதிரினாலும் சரியான வியூ கேப்சர் பண்ணியாச்சு. ஹலோ, ஐயோ இது வேற டெம்ப்ட் பண்ணுதுங்க. சீரியஸ்லி ப்ரோ, போக கூட மாட்டேங்குது. நோ நோ நோ, இட்ஸ் கெட்டிங் worst. என்ன மக்களே, எப்படி இருந்தது? சத்தியமாக சொல்கிறேன், ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான்லாம் ரிக்ரெட்டே பண்ண மாட்டேன். அன்டில் அண்ட் அன்லெஸ் உள்ளே வச்சுருக்க சாமானுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. அடுத்த நாட்டுக்கு வேறு ஒன்று ஒரு மணி நேரத்தில் கிளம்பணுங்க. உள்ளே தான் தண்ணி போயிருந்தது. சம்பவம் வந்து ஹோப்ஃபுல்லி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பலாம். இப்போ நம்ம சுமார் ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் அந்த 1.4 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்து போக வேண்டியது இருக்குங்க. சூரியன் பளிச்சுன்னு அடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ இன்னொரு 1 மணி நேரம் விட்டால் அவரே பூராத்தையும் காய்ச்சி கொடுத்துருவார். ஸோ எங்கேயோ உக்காந்துட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம் என்னென்ன நடந்திருக்கு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்குள்ளே பேக் ஏதோ ஹெவியாக ஃபீல் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பேக் இல்லாமல் செருப்பு போட்டுக்கிட்டு நல்லா ரெயின் கோட் போட்டுக்கிட்டு வாங்க இங்கே வரதா இருந்தால். ஓகே, கிளாஸ் கிளாஸ் கிளாஸ். இப்போ இந்த 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். வாங்க கடகடன்னு போவோம். உங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு ஹெலிகாப்டர் ரைடு போங்க. அடித்து பேசிங்கன்னா ஒரு ஆளுக்கு $100 கூட கூப்பிட்டு போவாங்க போல இருக்குது. பட் ஸ்டார்டிங் 150-200 தான் வந்து சொல்லுவாங்க. அதுவும் இப்போது இந்த ஃபியூல் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கேட்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. இங்கே அடிக்கிற வெயிலுக்கெலாம் நனைஞ்சதெல்லாம் சட்டுன்னு காஞ்சிரும். ஸோ இங்கே நல்ல ஒரு ஸ்பாட்டு. எல்லோரும் தான் துணியை காய போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் உட்காந்துருவோம் கொஞ்ச நேரம். இப்போ தான் நம்ம ட்ரூத் பார்க்க வேண்டியது. உள்ளே என்ன நிலமையில இருக்குதுன்னு தெரியல. ஐட்டம்லாம் பார்க்கலாம் எப்படி போகிறது என்று. ஏப்பா இப்போ எப்படி இருக்குன்னா, மழை காலத்தில் வந்து எப்படிங்க இருக்கும் கண்ணே தெரியாதுல்ல வாட்டர் ஃபால்ஸு. பட் இதுதான் பெஸ்ட் டைம். மேக்கு முன்னாடி வந்து விசிட் பண்ணிவிடுங்க. ஓகே, மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்துங்க. பார்த்துடலாம் உள்ளே தண்ணி போயிருக்கா இல்லையா. இது லோக்கல் பேக் தான். எங்கள் அப்பா ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் சூப்பராகவே இருக்குப்பா. பெருசாக தண்ணியெலாம் உள்ளே போகலங்க. இவ்வளோ மழையில் நினைச்சோம். லைட்டாக ஈரமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஃபைன். ஓகே, அப்படியே எல்லாத்தையும் காய போடுவோம். போனுக்கின்னு எல்லாத்தையும். பிஸ்கட் பாக்கெட்டு குரங்க. ஐயோ குத்திச்சு, பிஸ்கட் குத்திச்சு. ஷிட், லேசாக தான்ப்பா போயிருக்கு. இங்கே பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். லேப்டாப்பு அதுதான் மெயினு. ஆஹா, தண்ணியே போல. ஜாலி 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 ஜாலி. செம, ஜெயிச்சிட்டோமாரா. எல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு லைட்டாக காய போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. வெளில போயிட்டு அந்த சொவினியர் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. எல்லா நாட்டுக்கும் போனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவோம்ல, அதை வாங்கிட்டோன்னா கிளம்ப வேண்டியதான். இது வேறு எங்கேருந்தோ குதின்னு குளிக்குது. லெட்ஸ் கோ. அப்பா, நான் நினச்சதை விட ரொம்பவே லேட் பண்ணிட்டேங்க. நான் ஒரு 1:32 வெளில வந்துடணும்னு பார்த்தேன். மணி இப்போ 3. ஸோ கடை நம்ம பார்டர் கிராஸ் பண்ணி ஆகணும். எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மழை ஜோன்னு நினச்சிட்டு வந்தது தான் பிரச்சனை. எங்கள் ஆப்போசிட்லேயே சுவீனியர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பேரம் பேசி பார்ப்போம். ஏன்னா
யூஷுவல் ரேட் ஒரு $2-3 ஓகே, $6-5 சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப அதிகம். பார்த்து வாங்கலாம் வாங்க. இங்கே நிறையா இருக்குது. நம்ம யூஷுவலாக பார்க்குற மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இங்கே எதுவுமே இல்லைங்க. ரொம்ப வித்தியாசமாக இவங்க ஊர் அந்த லோக்கல் ஸ்டைலில் இருக்குது. சம்திங் யூனிக்கில் இங்கே வந்து அந்த ஜிராஃபோட மூஞ்சில் ஜாம்பியான் இருக்குது, அப்புறம் விக்டோரியா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இது இருக்குது. டிஃப்ரெண்ட் எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் ஃபுல் ஸ்டோன். This one are full stone. ஓ சூப்பர். ஃபஸ்ட்டு தலைவன் வந்து ஒன்று $5 அப்படின்னா, இப்போ வந்து 2 சேர்த்து $5 வாங்கிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் இங்கே தாராளமாக பேரம் பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஹவு மச் இஸ் திஸ் ஹிப்போபொட்டாமஸ் ஆர் ரைனோ? This one? This one is $30. $30. ஓ சூப்பர், நைஸ். $30. யா சூப்பர் ஒர்க். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஜிராஃப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க அந்த கையில் ரெடி பண்ணது மட்டும்தான் வச்சுருக்காங்க. சம்திங் வெரி யூனிக். பக்கத்து கடை அக்கத்து கடைன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் தான் இங்கே எக்கச்சக்கமாக காட்டியிருக்காங்கப்பா. இது ஃபுல்லாக கல்லில் செஞ்சது, இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து இதில் செஞ்சது. நல்லா இருக்குல்ல ப்ராடக்ட் ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது இது பெரிய. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் வச்சா தரமாக இருக்கும். ரேட்டு தான் வெறித்தனமாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு கரெக்டான ரேட்டு எதுன்னு தெரில. ஸோ அதனால் கேட்டு பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ பிரதர். இந்த ஏரியாவில் ஒன்றும் ஃபேமஸான விஷயம் வந்து இந்த லுக்கவுட் கேஃபே தாங்க. நிறைய பேர் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விட்ட இடம். அங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஃபால்ஸ் பார்த்துக்கிட்டே நீங்கள் சாப்பிட்லான்ற மாதிரி எதுவும் கேள்விப்பட்டேன். நான் போனதில்லை, இப்போ போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொருள்லாம் நினைக்காம நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். தரமாக தாராளமாக சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட என்ன பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். நான் முழுசாக நினைச்சாலும் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி கட்டியிருக்கேன்ப்பா. அந்த ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த பக்கம் கிளம்பி லிவிங்ஸ்டனில் போய் ஹாஸ்டலில் பார்த்தா மற்ற பேக்கையும் அவுத்து பார்த்தா தான் தெரியும் ஒன்று என்ன டேமேஜ் இருக்கும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. லெட்ஸ் கோ, பார்த்துக்கலாம் என்ன எடுப்பது. டாட்டா, லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பை மக்களே, பாய்.